என்னது டயட்ல இருந்தா டேஸ்டான ஃபுட்லாம் சாப்பிட முடியாதா? யாருங்க சொன்னா? இன்னைக்கு நம்ம சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு ஃபுட்டு தான் செய்ய போறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கேரட் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நீல நீளமா மெலிசா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி லென்த்தாவும் மெலிசாவும் கட் பண்ணிக்கலாம். கேரட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து முட்டைக்கோசா கட் பண்ணிக்கலாம். இதையும் சேமா நீல நீளமா அழகா கட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டைக்கோசம் அதே லெவலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சேம் அதே மாதிரி கேப்சிகத்தையும் நீல நீளமா கட் பண்ணிக்கலாம். ஓகே, கேப்சிகமும் முடிஞ்சது. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிட்டா அடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம். வெங்காயமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். அடுத்து முட்டை தான். 2 முட்டை எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்துல உடச்சி ஊத்திக்கலாம். இதோட உப்பு கொஞ்சமா கலந்து தோசை மாதிரி ஃபுல்லா ஊத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆல்ரெடி ஒரு சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கேன். அதை இப்படி ரோல் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்பாத்தி இந்த மாதிரி கட் பண்ணி நூடுல்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து ஆம்லெட் வெந்துருச்சு. ஸோ அதை எடுத்து இதையும் அதே மாதிரி சப்பாத்தியை கட் பண்ண மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஆம்லெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் லைட்டா ஊத்திக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2ஆ கட் பண்ணி பச்சை மிளகாய் பொரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா காயும் ஒட்டுக்காவே போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கலாம். சிம்லியை வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வேக வச்சுக்கலாம். காய் கொஞ்சம் வேகட்டும். ஓகே, 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துட்டு அதோட மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சோயா சாஸ் கொஞ்சம். ஓகே, எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சப்பாத்தி முட்டை உடையாம அந்த ஆம்லெட் கட் பண்ணது உடையாம அழகா கிண்டி விடணும். இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை சாப்பிட ரெடி. செஞ்சு முடிச்சாச்சு. இன்னைக்கு வெயில் அடிச்சது பார்த்தா பயங்கரமா மழை வருதுங்க. கிளைமேட் சூப்பரா இருக்கு. செஞ்சு முடிச்சாச்சுங்க. காலையில இருந்து வெயில் அடிச்சது. இப்போ பாத்தீங்கன்னா செம்மையா மழை பெய்யுது. கிளைமேட்டும் சூப்பரா இருக்கு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் செமையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெயிட் லாஸ்ல வேற என்ன உங்களுக்கு டிப்ஸ் வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். பாய்.